பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை பொழுது எப்படி இருக்குது? சில மன வருத்தம், சில துக்கம், சில சோர்வு, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற கேள்விகள், அப்படிலாம் இருக்கிறீங்களா? உலகம்னா அப்படிதான், அப்படி இப்படின்னா இருக்கும். நம்மளை மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்க முடியாது. நாமும் சரியா இருக்கிறோன்னு சொல்லிட முடியாது. நம்ம இன்னும் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையை. அதனால தான் ஆண்டவர் தினமும் பேசுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றார் தெரியுமா? 141 சங்கீதம் 3வது வசனத்துல ஒரு பக்தன் ஒரு அழகான ஜெபம் செய்கிறார். நல்ல கவனிங்க, இது நாம் தினமும் ஜெபிக்க வேண்டிய ஒரு அருமையான ஜெபம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகள் வாசலை காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும். இந்த வாய் இருக்குதுல்ல, வாய், அதுக்குள்ள ஒரு நாக்கு இருக்குதுல்ல, அது பேசுறது. சொல்லுவாங்கல்ல, இது வாயாடிப்பா, சும்மாவே இருக்காது, பேசிக்கிட்டே இருக்கும். அது அடுத்த ஆளை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி கண்டதையும் பேசும். அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? உங்களை குறித்து என்ன சொல்லுவாங்க? இந்த வாயின் வார்த்தை இருக்க ரொம்ப முக்கியமானது. இந்த நாக்கை குறித்து பைபிள்ல சொல்லி இருக்குது. அது ஒரு நெருப்பம். அதுல இருந்து வரக்கூடிய வார்த்தை சிலருடைய வாழ்க்கையை அழிச்சிரும், நெருப்ப மாதிரி. அதனால்தான் தாவீது என்ற பக்தன் சொல்ல, என் வாய்க்கு காவல் வையும். அப்ப நான் அனாவசியமா பேசக்கூடாது, வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது, மற்றவங்களை காயப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நீங்க அப்படி பேசுறீங்கல்ல, உங்க கோபத்துல பேசிட்டேன்னு சொல்றீங்க. ஆனா எவ்வளவு நாள் தினமும் இதே வார்த்தையை சொல்லி கோபத்துல பேசிட்டேன். அப்போ கோபம்ன்ற பாவத்தை விட்டு வெளியே வரணும். சரியா? நீங்க பேசிட்டேன்னு சாதாரணமா சொல்றீங்க, அது எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்குன்னு தெரியுமா? நான் வெளிநாடு கூலித்து போயிருந்தேன். அங்கே ஒரு கூட்டம், சுகமளிக்கிற கூட்டம், அற்புத பெருவிழா. அந்த ஹால் ஃபுல்லா ஜனங்க வந்திருக்கிறாங்க. அப்ப நான் செய்தி சொல்லி அப்புறம் ஜெபிக்கணும். ஆனா ஆரம்ப ஜெபம் பண்ணுவோம்ல, அந்த ஆரம்ப ஜெப நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். இந்த கூட்டத்துல ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. அவங்க ஊழிய செய்யற ஒரு சகோதரி, ரட்சிக்கப்பட்டாங்க, அபிஷேகம் பெற்றாங்க, ஊழிய செய்யறாங்க, மற்றவங்களுக்கு பிரசங்கெல்லாம் பண்றாங்க. அவங்க மூலமா அற்புதம்லாம் நடக்குது. அவங்க ஜெபிச்சா ஆண்டவர் அற்புதம்லாம் செய்யறாரு. அந்த மாதிரி உள்ளாங்க. அவங்களுக்கு ஜாயிண்டா வலிக்கும், எலும்பெல்லாம் வலிக்கும், எலும்புல வலி சில வருஷமாவே இருக்குது. அதுக்கு ஜெபம் பண்ணி பார்க்கறாங்க, சுகமாக மாட்டேங்க. அடுத்த ஆளுக்கு ஜெபிக்கிறாங்க, சுகமாயிருது. இவங்களுக்கு ஜெபிக்கிறாங்க, சுகமாக மாட்டேங்குது. அந்த வலியோட வேதனையோட ஊழியம் செய்யறாங்க. இதை நம்முடைய பாடுகளாக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இப்ப ஆண்டவர் அதைத்தான் வெளிப்படுத்தி, அந்த மகளுடைய சரீரத்துல சில வருஷமா அந்த வியாதி தொடர்ந்துகிட்டே இருக்குது. அவ ஜெபம் பண்ணி பார்த்தாலும் சுகம் உண்டாகலையேன்னு மனவேதனை இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவருடைய வாயின் வார்த்தைகளினால நிறைய பேரை காயப்படுத்தி இருக்கிறாள். அப்ப அந்த வாயின் வார்த்தைகள்னால மற்றவங்களை குற்றப்படுத்தி, மற்றவங்களை கோபமா பேசி, கடினமான வார்த்தைகளினால அவங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கிறாள். அதனால இவனுடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருக்குது. மற்றவனுடைய உள்ளத்தை காயப்படுத்தினால இப்ப அவளுடைய உள்ளம் காயப்பட்டிருக்குது. அதை விட்டு அவன் மனம் திரும்பி தன் நாவை ஒப்பு கொடுத்து உதடுகளை பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ள அர்ப்பணிச்சா நான் சுகம் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்ல சொன்னார். இது ஆச்சரியமா இருக்கலாம். இப்படி கூட ஆண்டவர் பேசுவார்ல. நான் அதை சொல்றேன். இந்த மாதிரி இதுதான் உடைய பிரச்சனை, அதுக்கு காரணம் இதுதான் சொன்ன உடனே அதுக்கப்புறம் நான் பிரசங்கம் பண்ணேன். 1.5 மணி நேரம் கூட்டம் நடந்தது. கடைசியில சாட்சி சொல்ல சுகம் பெற்றவங்க மேடைக்கு வந்தபோது இந்த சகோதரி வந்தாங்க. ஆரம்ப நேரத்துல உன் வாயின் வார்த்தையினால அநேகர் காயப்படுத்தப்பட்டாங்க, அதனால உன் எலும்புகள்லாம் பாதிக்கப்பட்டு வியாதியில கஷ்டப்படுகிற, நீ மனம் திரும்பினா குணமாக்குறேன்னு இயேசு சொன்னார். எனக்கு தான் ஆண்டவர் தெளிவா சொன்னார். எனக்கு தெரியும். நான் அதை எல்லாம் அறிக்கையிட்டு என் நாவை உதடுகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினேன். உடனே என் எலும்புல இந்த வலியெல்லாம் மறைந்து விட்டது. இம்மீடியட் ஹீலிங், உடனே சுகம் உண்டாகி விட்டது. ரொம்ப மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. அவங்க ஊழியம் செய்யறவங்க, அவங்க மூலமா அற்புதம்லாம் நடக்குது. ஆனாலும் தைரியமா வெட்கப்படாம
எல்லாருக்கும் மத்தியில மேடையில் வந்து அந்த சாட்சி சொன்னாங்க. இது எதனாலன்னு சொன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த வியாதி, பிரச்சனை, வேதனை தீர மாட்டேங்குது, ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குதுன்னா காரணம் உங்களுடைய வாயின் வார்த்தைகள். நீங்க உங்களுடைய வார்த்தையினால இத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறீங்க. உங்களுக்கு நியாயமா தோணும், ஆனா மற்றவங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துறது. நீங்க பேசுகிற வார்த்தை கோபமான வார்த்தை, எரிச்சலான வார்த்தை, புறங்கூறுகிற வார்த்தை, குற்றம் சொல்லுகிற வார்த்தை. அப்ப அவனுடைய வாய்க்கு காவல் வையன்னு தாவீது ஜெபிக்க முக்கியமான காரணம் அதுதான். அப்ப தினமும் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க, என் உதடுகளை காத்து கொள்ளுங்க, என் நாவை கட்டுப்படுத்தி உதவி செய்யுங்க, நான் மாதிரி வீணான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வியாதி மறையும், அற்புத சுகம் உண்டாகும், பெரிய மாற்றங்களை பார்ப்பீங்க. இப்போ ஒப்பு கொடுக்குறீங்களா? தெரியுதா உங்களுக்கு ஏன் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரல, ஏன் அற்புதம் நடக்கல அப்படின்னு தெரியுதா? ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களுடைய நாவை, உங்களுடைய உதடுகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தாவீது ஜெபித்த மாதிரி ஜெபிக்கிறோம். என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளுக்கு காவல் வையும், என் நாக்கை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளும். வீணானவளை பேசி யாருடைய உள்ளத்தை காயப்படுத்தாதபடி ஆண்டவர் என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என் வாய்க்கு காவல் வையும். நீர் காவல் வைத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.